ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. கோவிலுக்கு செல்பவர்கள் தேங்காய், பூ, பழம், வெற்றிலை, பாக்கு இவை அடங்கிய அர்ச்சனை தட்டு எடுத்துச் சென்று வழிபடுவது வழக்கம். சில சமயங்களில் சிலர் பூஜைக்காக எடுத்து வரும் தேங்காய் அழுகியிருக்கும். இதனால் அவர்கள் மன வருத்தம், கெட்டது நடந்துவிடுமோ என்ற பயமும் கொள்வார்கள். தேங்காய் உடைக்கும் போது அதில் பூ இருந்தாலோ அல்லது அழுகி இருந்தாலோ நல்ல சகுனமா அல்லது கெட்ட சகுனமா என்று குறித்து சாஸ்திரப்படி கூறப்பட்டுள்ள தகவல்களை பார்ப்போம். நாம் சாமி கும்பிட வாங்கும் அர்ச்சனை தட்டில் உள்ள கற்பூரம், வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம் முதலியவற்றை நன்றாக இருக்கிறதா இல்லையா என்பதை வெளியிலிருந்து பார்க்கும் போதே தெரிந்துவிடும். ஆனால் அதை கவனமாக பார்த்து வாங்குவோம். ஆனால் தேங்காய் உடைத்தால் அது முற்றிய தேங்காயா, இளம் தேங்காயா, கொப்பரைக்காயா, அழுகி இருக்கிறதா என்பதை கண்டறிய முடியாது. இறைவனுக்கு உடைக்கும் தேங்காயில் பூ இருப்பது சாஸ்திரப்படி நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது. மனதில் நினைத்த காரியங்கள் நிச்சயம் முடியும் என்பதோடு எதிர்பாராத வரையில் பண வரவு, மகிழ்ச்சியான செய்தி, நல்ல நிகழ்வுகள் நடக்க இருப்பதை, குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்க இருப்பதையும் தேங்காய் பூ நமக்கு உணர்த்துகிறது. பகவானுக்கு உடைக்கும் தேங்காய் முழு கொப்பரையாக இருந்தால் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பேரு கிடைப்பதோடு வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது. சண்டை சச்சரவுகள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் ஒன்று செய்வதோடு மகிழ்ச்சி நிலவும் என்றும் சாஸ்திரப்படி கூறப்படுகிறது. கோவிலில் உடைக்கும் தேங்காய் அழுகி இருந்தால் அபசகுனமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் ஆன்மீக விளக்கங்களின்படி தேங்காய் அழுகியிருப்பது உங்கள் குடும்பத்தை பிடித்திருந்த துர்சக்திகள், பீடைகள், கண் திருஷ்டிகள் நீங்கி விட்டதை குறிக்கும் நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. நாம் எண்ணிய காரியம் நிச்சயம் நிறைவேறும் என்பதுதான் அதன் பொருள். தூக்கத்தில் அடிக்கடி கெட்ட கனவுகள் வருவது, உடல்நிலை சரியில்லாமல் போவது போன்ற பிரச்சனைகள் தேங்காய் உடைக்கும் போது அழுகியிருந்தால் தீர்ந்துவிடும். ஆகவே கோவிலில் இறைவனுக்கு தேங்காய் உடைக்கும் போது அழுகி இருந்தால் பதற்றப்படவோ மனம் சஞ்சலப்படவோ தேவையில்லை. இது நல்ல சகுனத்தின் அறிகுறி. ஆன்மீக அறிவாளிகள் கூறியுள்ளனர். தேங்காயில் உள்ள 3 கண்கள் மனிதனின் மும்மலங்களாகிய மாயை, ஆணவம், கண்மம் ஆகியவற்றை குறிப்பதால் இதை இறைவனுக்கு முன்பாக உடைக்கும் பொழுது என்னுடைய மும்மலங்களையும் உன் முன் உடைக்கின்றேன் என்பது தேங்காய் உடைப்பதற்கு பின்னால் இருக்கும் தாற்பயமாகும். சாஸ்திரங்கள் என்பது மனிதனை பக்குவப்படுத்தி நல்வழிப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டதே ஆகும். பயமுறுத்தி மூட நம்பிக்கைகளை விதைப்பதற்காக ஏற்பட்டது கிடையாது. ஒரு பக்தன் தனது அகந்தையை இறைவனுக்கு முன்பாக சமர்ப்பிக்கின்றான் என்பதுதான் தேங்காய் உடைப்பதன் தத்துவம். அதுவே தேங்காய் உடைக்கும் போது அழுகியிருந்தால் அபசகுனம் என்று கருதாமல் அதற்கு மாற்றாக இன்னொரு நல்ல தேங்காய் வாங்கி மனதில் இறைவனை நினைத்து மீண்டும் உடைத்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி